அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இது நம்ம யூஜிசி நெட்தமிழ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆழ்வார்களினுடைய வரிசையில யாரை பத்தி பார்க்க போறோம்னா மதுரகவி ஆழ்வார் குறித்து தான் இன்றைய காணொலியை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூஜிசி நெட்தமிழ் சேனலை தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்ல புதியதாக இணையக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், மறக்காம என்ன செய்யணும், இந்த காணொலியை முழுமையா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காம லைக் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஊர் திருக்கோவலூர். இது பாத்தீங்கன்னா இந்த ஊரினுடைய பெயரை சொல்லும் போது நிறைய நூல்கள்ல திருக்கோவலூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த பொதுலகரத்துக்கு பதிலா நுனிலகர லா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில நூல்கள்ல திருக்குருகூர்ல பிறந்தார் அப்படின்ற பதிவு இருக்கு. திருக்குருகூர்ல பிறந்தவர் யாருன்னா அது நம்மாழ்வார். நம்மாழ்வாரை சீடனா ஏத்துக்கிட்டதுனால, நம்மாழ்வாரை குருவா ஏத்துக்கிட்டதுனால நம்மாழ்வாருடைய ஊரை சார்ந்தவர் அப்படின்ற அந்த அடிப்படையில பதிவு செஞ்சிருக்காங்க. திருக்குருகூருக்கு ஆழ்வார் திருநகரி அப்படின்ற சொல்லாலையும் அழைச்சிருக்காங்க. அதை முந்தைய காணொலியில் நம்ம பார்த்தோம். நம்மாழ்வார் குறித்த பதிவை நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த யூஜிசி நெட்தமிழ் சேனல்லையும் முந்தைய காணொலியா நான் பதிவு செஞ்சிருக்கேன். மறக்காம அதையும் நீங்க பாருங்க. அந்த காணொலியில தான் திருக்குருகூர் அப்படின்ற ஊரை சேர்ந்தவரா நம்மாழ்வாரை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். இந்த இடத்துல இவர் பிறந்த ஊர் திருக்கோவலூர் தான். அதுல அந்த நுனிலகர லாவையும் பயன்படுத்துறாங்க, பொதுலகர லாவையும் பயன்படுத்துறாங்க. அதனால ஒரு தெளிவுபடுத்திக்க வேண்டிய ஒரு சூழல். இவரும் பாத்தீங்கன்னா அந்த திருக்கோவலூர் அப்படின்ற ஊர் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட ஒரு ஊரா இருந்திருக்கு. காலம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். இவருடைய குலம் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு அந்தனர் குலத்துல பிறந்தவரா சொல்லப்படுறாங்க. எதனுடைய அம்சமா பிறந்தார் அப்படின்னா கருட ஆழ்வார், அதாவது கருடனுடைய அம்சமா பிறந்தவர் தான் அந்த மதுரகவி ஆழ்வார். இவருடைய படைப்பு அப்படின்றது ஒரு பெரிய பங்களிப்பு கிடையாது, ஆனா ஒரு குறுகிய பங்களிப்பு தான். ஆனா அதுலயுமே இவர் ஒரு தனித்துவமா செயல்பட்டு இருக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 14 பாடல்களை, மன்னிக்கணும் 11 பாடல்களை பாடியிருக்காரு. ஆனா சில நூல்கள்ல 14 பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலான நூல்களை நம்ம பார்க்கும்போது 11 பாடல்கள் தான் சொல்லியிருக்காங்க. இவருடைய அந்த பாசுரங்கள் திருமந்திரத்தினுடைய ஒரு மத்திய பதமா எண்ணி, அதனாலதான் பிரபந்தத்தினுடைய நடுவே இந்த மதுரகவி ஆழ்வாருடைய அந்த கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்ற ஒரு 11 பாடல்கள்ல உள்ளடக்கி அந்த பாசுரத்தை இடையில வச்சிருக்கிறாங்க. ஏன் இவருக்கு மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நம்மகிட்ட 4 வகையான கவிகள் இருக்கு. ஆசு கவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தார கவி அப்படின்னு நம்ம 4 வகையான கவிகளை சொல்லுவோம். அது மாதிரி இவர் சிறு வயதிலேயே காதுக்கு இனிமையான ஒரு செந்தமிழ்ல கவிகளை நற்கவி கதைகளை பாடிய காரணத்தினால இவருக்கு இந்த ஒரு சிறப்பு பெயரா அந்த மதுரகவி அப்படின்ற அந்த ஒரு அடைமொழி பின்னாடி அந்த ஆழ்வார் அப்படின்ற அவங்களுக்குரிய அந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிதான் அவருக்கு மதுரகவி ஆழ்வார் அப்படின்ற பெயர் தோன்றிருக்க கூடும் அப்படின்னு கருதப்படுது. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவர் வேத சாஸ்திரங்களை நன்கு பயின்றவர். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சிறந்த குரு பக்தியினுடைய திறத்திற்கு இவருதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மாழ்வாரை தான் முழு முதற் கடவுளாவே இவர் வழிபட்டாரு. வடதிசை அயோத்தி வரைக்கு என்ன பண்ணிருக்காரு, சென்ற ஒரே ஆழ்வாரும் மதுரகவி ஆழ்வார் தான். ஒரு காலகட்டத்துல உலக விஷயங்கள்ல பற்று நீங்கி அயோத்தி, மதுரா முதலிய வடநாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவிக்க புறப்பட்ட ஒரு நபரும் கூட. திருமாலை பாடாது திருமாலினுடைய தொண்டரான நம்மாழ்வாரை மட்டும் பாடிய ஒரே ஆழ்வாரும் மதுரகவி ஆழ்வார் தான். ரொம்ப முக்கியமானது. நம்மாழ்வாருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை, இல்லை என்ன 2 பேருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் திருமாலை பாடாம நம்மாழ்வாரையே தெய்வமா நினைத்து பாடியிருக்கிறாரு. நம்மாழ்வாரினுடைய சீடரும் கூட. நம்மாழ்வார் இறைவனடி சேர்ந்ததும், அதாவது இறந்ததுக்கு பின்னாடி அவரது தெய்வ திரு உருவினை திருக்குருகூர்ல புதுசா நிறுவியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த விக்கிரகத்துக்கு மாலைகள் சூட்டி வழிபாடுகள் செய்து திருவிழாக்களையும் ஏற்படுத்தி கொண்டாடினவரு.
ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த குருவா இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கு தொடர்ச்சியா அவர் சார்ந்த அந்த கருத்தாக்கங்கள்ல தொடர்ந்து பயணப்பட்டவர் தான் அந்த மதுரகவி ஆழ்வார். அது மட்டும் இல்லாம பெருமான் கோயிலின் உள்ளே எழுந்தருளச் செய்து அதற்கான திரு மண்டபத்தையும் மதில்களையும் விமானத்தையும் கட்டியவரும் கூட. வழிபடு கடவுளா கொண்டு 50 ஆண்டுகள் வந்து வழிபட்டிருக்கிறார். யார அப்படின்னா நம்மாழ்வார 50 ஆண்டுகள் வந்து வழிபட்டிருக்கிறாரு. உண்மையிலே வந்து ஒரு வியக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நம்மளால சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஆழ்வார்கள் முழுக்க முழுக்க திருமாலை வழிபடும்போது, ஆனா மதுரகவி ஆழ்வார் மட்டும் நம்மாழ்வார் தான் எனக்கு வந்து குரு அப்படின்ற அடிப்படையில 50 ஆண்டுகள் வந்து வழிபட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழிய இவர்தான் வந்து ஓலைச்சுவடியில எழுதி வைத்ததாகவும் ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது. முக்கியமான பாடலடிகள் அப்படின்னு பாக்குறப்போ, நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவேனே. இந்த தகவலோட மதுரகவி ஆழ்வார் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம். நன்றி.